முடிவில்லாத இந்த பிரபஞ்சம் நமக்கு தினம் தினம் ஏதோ ஒரு வகையில புது புது ஆச்சரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வைரமலைய பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கங்கள். நம்ம சூரிய குடும்பத்துல 8 கிரகங்கள் இருக்கு. இதுல மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இந்த நாளுக்கும் பாறைகளால் ஆன மேற்பரப்பு இருக்கிறதுனால இதை நம்ம டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்றோம். இதே ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாம் அதிகப்படியான வாயுக்கள் மற்றும் பனிக்கட்டிகளால் ஆனதுனால இதை நம்ம ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். இதுலயுமே நம்ம ஜூபிட்டர், சாட்டர்னை கேஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவோம். யுரேனஸ் அப்புறம் நெப்டியூனை ஐஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவோம். 2017ல முதல் முறையா யுரேனஸ்ல வைரமழை பொழிஞ்சதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு புதிய ஆராய்ச்சிப்படி யுரேனஸ், நெப்டியூன் மட்டும் இல்லாம நிறைய எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது வேற்று கிரகங்கள்லயும் வைரமழை பொழியுது, அதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐசி பிளானட்ஸை பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியமாலான ரொம்ப திக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அதோட கோர் பகுதி ஐஸ் மற்றும் பாறைகளால் ஆனதா இருக்கும். நம்ம சோலார் சிஸ்டம்ல யுரேனஸ் அப்புறம் நெப்டியூன் மட்டும்தான் ஐஸ் ஜெயிண்ட். ஆனா இந்த பரந்த விண்வெளியில இந்த மாதிரி பல பல ஐஸ் ஜெயின்ஸ் இருக்கு. முன்னாடி நடந்த சோதனையோட அடிப்படையில இந்த ஐசி பிளானட்ஸ்ல இருக்க கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதிகப்படியான அழுத்தத்திற்கும் வெப்பத்திற்கும் உட்படுறப்பதான் டைமண்ட்ஸ் உருவாகுதுன்னு, பின்னாடி அது டைமண்ட் ரெயின், அதாவது வைரமலையா பொழியுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த ஐஸ் பிளானட்ஸ்குள்ள எக்ஸாக்டா இப்படிதான் டைமண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு எந்த ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் இது வரைக்குமே இல்லை. எல்லாமே அண்டர் ரிசர்ச் தான். இப்போ கிடைச்ச ஒரு புது டேட்டா படி டைமண்ட் இந்த ஐசி பிளானட்ஸ்ல ஒரு லோ டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர்லயே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் யுரேனஸ் மற்றும் நெப்டியூனுடைய இன்டீரியர்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்ம நினைக்கிறத விட அதிகப்படியான கிரகத்துல வைரமழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் 5600 வேற்று கிரகங்கள் எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 1900க்கும் மேற்பட்ட கிரகங்கள்ல டைமண்ட் ரெயின் பொழியுது அப்படின்னு விஞ்ஞானிகள் உறுதியா சொல்றாங்க. இதுல 55 கேன்கிரி ஈன்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸோ பிளானட்டும் அடக்கும். இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு வைர கிரகம், டைமண்ட் பிளானட்னு ஒரு நிக்நேமும் இருக்கு. எதனால அப்படின்னா இந்த எக்ஸோ பிளானட்ல கார்பன் கண்டென்ட் அதிகப்படியா இருக்கு. இந்த வைரமலையால கிரகங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா உண்டுங்க. அந்த கிரகங்களுடைய ஈவன் யுரேனஸ், நெப்டியூன் ஆகட்டும், இல்ல வேற எக்ஸோ பிளானட்ஸ் ஆகட்டும், அதனுடைய ஹீட் டிரான்ஸ்பர், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதோடைய சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, உள்ளியக்கம் எல்லாமே நிறைய மாடல்களுக்கு உட்படுது. நமக்கு அதனாலதான் யுரேனஸ் அப்புறம் நெப்டியூனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டடி பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் இருக்கு. நெப்டியூன் அப்புறம் யுரேனஸை விட சின்னதா இருக்கிற சில கேஸ் பிளானட்ஸ்லயும் டைமண்ட் ரெயின்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரியான கேஸ் பிளானட்ஸ் எல்லாம் மினி நெப்டியூன்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு அவுட் சைட்ல தான் இருக்கு. பிரபஞ்சம் முழுக்க எங்கெல்லாம் ஐசி பிளானட்ஸ் இருக்கோ அந்த ஐசி பிளானட்ஸ் உடைய வானம் எல்லாம் வைரத்தால தாங்க நிறைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.